சார், என்ன உங்களுக்கு பிடிக்கல ஆனதுக்கு அப்புறம் நான் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தும், கால் பட்டாலும் குத்தும். நான் இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இனிமே நான் பேச தயாரா இல்ல. நீ போலாம். யூ கேன் கோ. சரி, நான் யாரும் உங்களுக்கு தெரியாது. நான் பாத்துக்கிறேன் சார். தங்கச்சி தங்கச்சி, நம்ம காளி என்ன இந்த இன்ஜினியர் போய் 10 நாளைக்கு வேலையை விட்டு நீக்கிட்டானப்பா. அண்ணன் ஆவேசமா புறப்பட்டு முள்ளிமலைக்கு போயிருக்கு தண்ணி போடுறதுக்கு. அதை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்குமோ தெரியாது. இன்னைக்கு அந்த இன்ஜினியர் போய் க்ளோஸ். இன்னைக்கு நாளைக்குள்ள ஊருக்குள்ள என்ன நடக்குமோ தெரியலையே. மனசுக்கு ராஜாவா. ஏய், ஏன்டா பயப்படுற? இல்லை சார், நான் வேற யாரும். நீ பயந்து என்ன வேற பயன்படுத்தி விட்ட. சாரி சார். இவன் வேற ஒருத்தன் வார்த்தைக்கு வார்த்தை சார் சார் சார்னு. சரி, பசங்களாம் வெளியே மேரேஜ் கவர் பண்ண போயிருக்காங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, நான் வெளியே போகிறேன். ஆஃபீஸை பார்த்துக்கோ. ஓகே சார். ஆமாம், என்ன பண்ணிகிட்ருக்க சார்? அது அந்த மயில்சாமி நகை கடை ஒர்க் தானே? சீக்கிரம் முடிச்சு கொடுறா, அந்த ஆள் மோசமானவன். ஓகே சார். அப்போ ரிலாக்ஸ் பண்ணு. ஓகே சார். ஹலோ சார். இல்லை இப்பதானே சொல்லிட்டு போறாரு, காது கேட்கலையா? காதெல்லாம் நல்லா தான் கேட்குது, ஆனால் தலை தான் லைட்டாக வலிக்குது. ஒரு கப் காஃபி தூள் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு டீ பவுடரும் இல்லை. ஒரு டம்ளர் பாலாச்சு கிடைக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன உங்க வீடா? நீங்க கேட்டதெல்லாம் போட்டு கொடுக்க? இது ஆஃபீஸ். ரைட்ரா, ரைட். பால். ஹேய் டி, கைய விட்றா. என்னடி வெறும் பால் மட்டும் வச்சிட்டு போற, வேற எதுவும் இல்லையா? ஏய் லூசு, யாராவது பாத்திர போறாங்க, விட்றா. என்ன அதான் எல்லாரும் லீவாமே, இருந்து ஒருத்தர் வெளில போயிட்டாரு. அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை இருக்கு, விடு. ஹே ப்ளீஸ் டி, இன்னொன்று. இப்போ இது போதும், ஒர்க் பாரு, நான் போறேன். ஹே, அதான் யாரும் இல்லைல்ல, கொஞ்ச நேரம் இங்கே இரு. எனக்கு ஒர்க் இருக்குமா? புது ஜோடி மாதிரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல. அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பகலாது. நமக்கு தான் இன்னும் எதுவுமே ஒழுங்கா நடக்கலல்ல. உனக்கே தெரியும்ல, நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன் கூட வந்திருக்கேன். இன்னும் கூட எனக்கு அந்த பயம் போகவே இல்லை. ஏதோ இவர் உன் சீனியர்னு எனக்கும் இங்கேயே வேலை போட்டு கொடுத்துருக்கார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும்டா. நீ சீக்கிரம் சினிமாவில் வரணும். இதெல்லாம் பத்தாது, நாம இன்னும் நிறைய பண்ணணும். அதான் நானும் சொல்றேன், நிறைய பண்ணணும். நீ தான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற. அந்த பண்ணணும் இல்ல, போடாங். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. சரிடி சரிடி, புரியுது. எனக்கு என்ன ஒன்று இங்கே உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசையா என்ன? சீக்கிரமாக நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி செம்மையாக வாழணும். அதுக்கு நீ என் கூட இருக்கணும்.
நான் கூட இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் போறேன், எனக்கு ஒர்க் இருக்கு. ஏய் இருடி, ஓவரா பண்ணிட்டு இருக்க. சரி டாஸ் போட்டு பார்ப்போம். ஹெட் விழுந்தா நீ எனக்கு கிஸ் கொடு, டெயில் விழுந்தா நான் உனக்கு கிஸ் கொடுக்குறேன். ஏய் ஃப்ராடு. சரி சரி, ஹெட் விழுந்தா கிஸ், டெயில் விழுந்தா இல்ல. ஓகேவா? காசு கஷ்டம் பாருண்ணா. என்னடா போய் சேர்ந்துட்டீங்களா? வந்துட்டோம்பா. அந்த நாயகன் கதையை முடிச்சு உன்னை கூப்பிட்றேன். நம்ம வீட்டுக்கு மருமகளை வர்றது வேற எவன் வீட்டுக்கும் போகக்கூடாது. போனா உன் கூட தானே இருக்கிறான். குணாவா? உன் பேச்சை கேட்டு தான் என் ஆளுங்களை விட்டுட்டு இந்த கோமாளிக்குள்ளே வந்திருக்கேன். நீ அவங்க கூட இருக்கதான்டா சேஃப்டி. அவன் பார்க்கத்தான் அப்படி இருப்பான். பால்கோவா புரியுது புரியுது. வேலையை பதமா முடிச்சிருவான். நீ நம்ம ஊர்ல சிரிச்சுக்கிட்டே மிரட்டுற மாதிரி அவன் கூப்பிட்றான். அவன் சொல்ற மாதிரி செய். குணா இந்த இடம் தானே? கன்ஃபார்ம் தானே? ஏய் நியூஸ் கன்ஃபார்மா? யார் சொன்னது? வண்டியில் வரானா? வாயில் எதுனா புண்ணாப்பா? ஆனா நீ ஆக்ஷன்ல சொன்னா கண்டுபிடிக்கிறியான்னு பார்த்தனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே. காலையில் டிவியில் ஜோக் ஒன்று பார்த்தேன். அப்படியே சேனல் மாற்ற சொல்ல நியூஸில் முக்கிய செய்திகள் முடிஞ்ச அப்புறம் வானிலை செய்திகளில் 110 டிகிரி இருக்குன்னு வெயில். அப்போ நான் நம்பலை. இப்படி அலைஞ்சி திரிஞ்சு மொட்டை வெயிலில் வந்து நிற்கிறப்போ அண்டு முதுகுலாம் எரியுது. ஒத்தா இப்படியே காண்டேத்தி நின்றேன்னு வை, நாக்க 2 அறுத்து போட்டுரும். அப்புறம் இப்படியே ஆக்ஷன் பண்ணே சுத்த வேண்டியதான். புரியுதா? ஒழுங்கா வாயை திறந்து சொல்கிறான் மயிறு. ஆட்டோ மணினா ஆன்சரு. அவ இங்க எங்கேயோ சவாரி வந்தப்போ அதுங்களை பார்த்தானா, அதுங்க இங்க எங்கேயோ தான் சுத்தின்னு இருக்கணும். இங்க கிட்டதானா? இங்கே தானடா? இங்கதான். நான் நெருப்பு கருப்புங்க. நம்ம டீ குடிக்க போயிருந்தல, அங்க மீன்பாடி வண்டியில ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஆமா, குருவிக்கார பொண்ணு. நம்ம பையில பத்தி தான் தெரியும். சில்மிஷம் பண்ண போயிருப்பாப்ல. அந்த இடத்துல இதெல்லாம் தேவையாடா? சரி அவன் வரட்டும், நீ மேலே போயிட்டு அந்த பொண்ணு இருக்காளன்னு பார்த்துட்டு வா. நான் போய் கேட்டு பேனிக் ஆகி த்ரெட்னிங் பண்ண போறேன்னு ஃபவுண்ட் பண்ணிட்டா அப்படின்னா போய் கேட்ப. ஹலோ நீங்க தானே ஸ்வேதா? கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்து அப்படியே ஆதார் கார்டு ரேஷன் கார்டுலாம் கேட்டுனுவாயா? போய் வேற ஏதாவது அட்ரஸ் இருக்கான்னு கேட்டு வாடா. போடா நெல்லு. அந்த பொண்ணை தெரியுமா? தெரியாத. என்னடா டென்ஷன் பண்ணின்னு இருக்கிற? தான் பொண்ணு பார்த்துட்டியா? ஓகேண்ணா பார்த்துட்டேண்ணா. போய் கேட்டோ. நான் அந்த அட்ரஸையும் நீயே சொல்லிண்ணா. ஏதாச்சும் பல்ல ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கான்னு கேட்டு வாடா. போடா. எப்படி போகுது பாரு. போலாம் குணா, நேரம் ஆயிடுச்சு. போலாம் சிவா போலாம். இந்த கருப்பு வேற எங்க இருக்கான்னு தெரியல, வந்தோடனே போலாம். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் போறேன். அந்த பொண்ணு மேலே தானே இது. அப்படியா? நான் நெருப்பு தம்பி உனக்கு மேல கொதிக்கிறாப்ல. இந்த மாதிரி விஷயத்துக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் தம்பி, புரியுதா? இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, ஆனதும் போலாம். ஏய் என்னடா புறம்போக்கு இப்படி வேர்த்தி ஊத்தி ஓடி வர? அது ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றுக்கு போயிருந்தேன். ஒன்றுக்கு போ, உனக்கு இவ்வளோ நேரமா? எங்கண்ணா ஒன்றுக்கே வரல, ஒரு எச்சில் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும். நான் வேணா உனக்கு தொடைய தடை விடவா? ஃப்ரீயாக போகலாம். என்னண்ணா நீ போய் என் தொடைய வாண்ணா, வந்தாலே பார்ப்போம். அக்கறை மாதிரி தான் ஒரு என்ன வேலைக்கு வந்துருக்குறோம். பொம்பளை சோக்கு கேட்குது உனக்கு? கருப்பே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நெருப்பே கொத்தா உனக்கு ஒரு நாள் இருக்குதுடா. ஏய் அப்போ கூட எவ்வளோ நேரமாடா? அது ஒன்றும் இல்லைண்ணா, அந்த பொண்ணு மேலே கை வச்சேன், எதுவும் சொல்லலை. அவன் புருஷனாரன்னு நினச்சிச்சு போல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என் மூஞ்சை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டா. கும்பலும் கூடிருச்சு. அப்புறம் அந்த கூட்டத்துலேருந்து ஓடி வா. அதே எப்படிரா காதலுக்கு தராதரம் பார்க்குறீங்க, காஜுக்கு பார்க்க மாட்டீங்க? சரி கையில் என்ன? அந்த பொண்ணு வளையலே. ஓ சிக்னேச்சர் சேவிங்ஸா? ஆமாண்ணே. ஒருத்தன் காஜு ஒருத்தன் முட்டா. உங்க 2 பேர்த்தையும் வச்சுன்னு இருக்கேன் நான் ஒரு மென்டல். குணா டைம் ஆச்சு, போலாம். இப்பதான் நல்ல நேரம் சிவா, போலாமா?
I'm brother than Broadway. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. அது எப்படிம்மா இந்த மாதிரி ஆளுங்களே உங்களுக்கு பிடிக்குது? நமக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குல்ல, இவனையெல்லாம் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியுமா சொல்லு? சரி, உன்னை சொல்லி தப்பு இல்லை, என்னத்த காமிச்சு மயக்கினானோ. டேய் தம்பி, தேவையாடா இதெல்லாம்? கல்யாணத்துக்கு வந்தோமா, வீடியோ கவர் பண்ணோமா, ஊரை சுற்றி பார்த்துட்டு போனோமான்னு இல்லாம இப்போ பாரு எங்கே வந்து நிற்குதுன்னு. உன்னால பாரு எங்களுக்கு எவ்வளோ அலைச்சல்னு. குணா, வந்தமா போட்டு போகிறத ஒரு இடத்துல அட்வைஸை போட்டுட்ருக்க. இதுக்கு தான் உன்னால் கூப்பிட்டே வந்துருக்கூடாது, நானே வந்திருக்கணும். ஏய், யாருக்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. கருப்பு தம்பி, வந்த உடனே முடிச்சிட்டா நம்ம யார் என்னன்னே தெரியாம செத்துருவாங்கடா. சடனா யாரோ வந்து டப்பு டப்புன்னு சுட்டா கொடுமையா இருக்கும்டா. சஸ்பென்ஸோட சாவுறது இருக்கே, இருக்கிறதுலே மோசமான சாவு. புரியுதா? நோ பண்ணி தொலைங்க. அண்ணா, நான் எங்க அப்பா கிட்ட பேசணும். ஏய், உன்னை கொல்ல சொல்ல சொன்னதே உங்க அப்பா தாண்டி. இல்ல, அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அனுப்பி வச்சாரு. ஓ, நீங்க எல்லாம் அப்ப பிளான் பண்ணி தான் இது நடந்துச்சா? அப்ப நான் தான் நடுவில் விரல் போயிட்டு போனோம்ல. ஏய் ஆமாடி, உங்க அப்பா சொல்லல, நான் தான் உன்னை தேடி வந்தேன். நீ ஓடி போனது கூட எனக்கு வலிக்கலடி. ஆனா இவெல்லாம் ஒரு ஆளு, நீ இவன் கூட ஓடி வந்த பாத்தியா? கொஞ்ச நாள் உங்களுக்கு ஒன்று பிறந்துச்சுன்னா என்கிட்ட வந்து நிற்ப. அந்த கரும்பத்தில் பார்த்துட்டு இருக்க முடியாது. குணா, முடிச்சு விடு. ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறான். பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? இந்த இளம் கிளி போல் சந்தையில எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. என்னடா கம்பெனி காலா? இல்லைண்ணா, ஆன்டினா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? உனக்கும் ஆன்ட்டியா? எனக்கு கம்பெனினா. என்னடா பிக்னிக்கா வந்திருக்கிறோம், ஆள் ஆளுக்கு பாட்டு போட்டு விளான்னு இருக்கீங்க. சீ, சைலண்ட்ல போடுங்கடா. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? சரி, பெரியவங்க என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். வந்த வேலையை பார்ப்போமா? டேய் நெருப்பு, யாருன்னு போய் பாரு. பாக்குறேண்ணா. சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார், என் பேர் குணா, கூலிப் குணா, கேள்விப்பட்டிருப்பீங்க சார். சென்னையில் சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. என் 14 வயசுல எங்க அப்பனை ஓட ஓட வெட்டி. அதுக்கு நான் டைம் இல்லை. வேணாவா? வேணாம். சரி விடு. சார், ஒரு 5 நிமிஷம் அந்த ரூம்ல நீங்க பாட்டுக்கு மெடிசன் பண்ணிருந்தீங்கன்னா. நோ, அது மெடிடேஷன். அந்த டேஷன் தான், அதை போய் பண்ணுங்க. 2 புல்லட் சவுண்ட் கேட்கும், கண்டுக்காதீங்க. அப்படி எதனா கண்டுக்கிட்டீங்க, 3ஆவதா ஒரு குண்டு சத்தம் கேட்கும். புரியுதா? ஓ சார், சார் போகாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். டேய் நெருப்பு, நீ வேணா சேர்ல உட்காரு, நான் போயிட்டு அவரை லாக் பண்ணிட்டு வரவா? நோ, நான் இப்ப நான் ஒன் சேர்ல நான் போய் அவனை லாக் பண்றேன். அப்பா போடா மயிறு, போய் லாக் பண்ணு போ. அண்ணா, எங்க விட்டுருங்கண்ணா, நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம். என்னை நம்பி வந்த பொண்ணுண்ணா. சிவா, உனக்கு இவளை பற்றி என்ன தெரியும்? இந்த 8 வருஷத்துல எத்தனை வாட்டி அவளை பார்த்துருப்பேன். ஆனால் அவளை பார்க்கறது ஒவ்வொரு நாளும் எனக்கு நரக மாதிரி இருக்கும் சிவா.
சிவா உன் காலில் வேணாலும் விட்டுரு, இல்லை விட்டுரு. நீ ஏன்டா அவனுங்க காலில் விழற? கட்டி போட்டு அடிக்கிற அவனுங்க கிட்ட இதுக்கு கெஞ்சுற? என்ன பண்ணிட்டு போறானுங்க? மிஞ்சி போனா சாகடிப்பானுங்களா? சாகடிக்கட்டும், ஒன்னாவே சாவும். கெஞ்சாது. பா நான் வாயிடா அவளுக்கு. சிவா கிரேட் எஸ்கேப்பியா. குணா, இந்த இளவெல்லாம் கேட்க வேணாம் தான் வந்தவொடனே முடிக்க சொன்னேன். எலவா என்டர்டெயின்மெண்ட்டாக தானே இருக்கு. நான் நெருப்பு. ஆமாண்ணா, ஜாலியாக தான் இருக்குது. நான் வேணா போய் பாப்கார்ன் வாங்கிட்டா? நெருப்பு ஒத்தான் அணைக்க போகிறேன். ஐய, என்ன இப்படி எழுதிட்டு இருக்கீங்க? எல்லாம் எங்கள் அப்பனை சொல்லணும். உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு. ஏய் சிவா, இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பேசுனேன் என்ன பண்ணுவ? என் தகுதிக்கெல்லாம் அவன் கூட வந்ததே தப்பு. கேவலம் காசு அவன் கொலை பண்ற எச்ச பசங்க தானே நீங்களா? சிவா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சுன்னா மண்டை செதறிடும். சரி, சொல்லிட்டே இருக்கேன். சிலுக்குண்ணே. என்னண்ணே போட சொன்னவங்களே போட்டீங்க. இப்போ இதுங்களை என்ன பண்ண போறீங்க? கை நீட்டி காசு வாங்கிக்கோண்ட, அப்புறம் பேமெண்ட் வாங்கிட்டு குணா மர்டர் பண்ணு வரலாறு பேசிடும். இதுங்களை இங்கேயே போட்டுரும். அண்ணே எப்படியும் போட தானே போற. போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை காமம் உன் பொண்டாட்டி உன் கண்ணு முன்னாடி போட்டா ஒத்துக்குவியா? அப்ப முதல்ல இவனை போட்டுறேன். இந்த காஜால தாண்டா நீ லசாவ போற. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? காஜா தொட்டவனு காஜால தான்டா சாவு. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா